பாடி மசாஜ் பண்ணிக்கிறதுக்காக எதுக்குன்னா சும்மா ஷாப்பிங் பண்ண தான் கொஞ்சம் வரும். கொஞ்சம் போயிட்டு என்னென்ன ஷாப்பிங் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஹே காய்ஸ், நம்ம இப்போ ரேடிசன் ப்ளூவில் தான் செக்இன் பண்ணியிருக்கோம். கொச்சியில் இருக்கிற ரேடிசன் ப்ளூ. ஸோ ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம கார்டை வந்து இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா ரூம் பிரைட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து பாடி மசாஜ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சேர் கொடுத்துருக்காங்க. சும்மா சிட் சாட் பண்ணுறதுக்காக 2 சோஃபா போட்டு ஒரு சின்ன பிளேஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு குட்டி டேபிள். நம்ம ஏதாச்சும் படிக்கணும் எழுதணும் அப்படின்னா ஒரு ஃபோன், ஏதாவது கால் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து கால் மேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட்டான பிளேஸ், இதுக்கெல்லாம் நம்ம காசு தரணும். வெறும் வாட்டர் பாட்டில் மட்டும் தான் இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நம்ம காசு கட்டணும். குட்டி மினி ஃப்ரிட்ஜ், இதுக்குள்ளே சரக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கா? எஸ். ஸோ இதுக்கெல்லாமே வந்து நம்ம காசு பே பண்ணோம் செக் அவுட் பண்ணும்போது. அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே இப்படி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து இன்னொரு பெட்ரூம் மாதிரி இருக்குது படுத்துக்கிறதுக்கு. அப்புறம் அங்கேயும் ஒரு டிவி இருக்குது, அந்த ரூம்லேயும் ஒரு டிவி இருக்குது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூட் ரூம். ஸோ அதனால தான் 2 பார்ட்டிஷன் மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே வந்து கபோர்ட், அயன் பாக்ஸ், அயன் பண்ணுறது, ப்ளஸ் லாக்கர், அதுலேயே கொஞ்சம் பார்ட்டிஷன்ஸ், ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூம். தண்ணி வரல, இது தவிர தண்ணி வருதா? மிரர் சூப்பராக இருக்கு. அவ்வளோதான் ரெஸ்ட் ரூம். அவ்வளோதான் ரெஸ்ட் ரூம் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க, நீட் அண்ட் க்ளீனாக. ரூம்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஞாபகம் இல்லை, நான் சொல்கிறேன். நாம் இப்போது அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். உள்ளே வந்து ஒரு 20 to 30 minutes வாக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபால்ஸை பார்க்க போகலாம். கிருத்தி இவ எப்போ பார்த்தாலும் செல்ஃபி எடுக்கிறதே வேலை. இதில் என்னன்னா ஆக்சுவலி ட்ராவல் பண்ண அவளுக்கு தான் செட் ஆகாது. ஆனால் அவள் இன்னைக்கு நல்லா வந்துட்டா. நான் தான் ஃபுல்லாக வாமிட் பண்ணிகிட்டே வந்தேன். ஒரே வருத்தமாக போச்சு. ஸோ டிக்கெட் கவுண்டர் இது தான். இங்கே ஏஜ் வைஸ் வந்து டிக்கெட் போட்டிருக்காங்க. இந்த லொகேஷனை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி நம்ம வந்திருக்கோம். ஜஸ்ட் 500 meters உள்ளதா இருக்கு. இது வந்து ரிவர் ஃபால்ஸ்க்கு போறோம். ஆமாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ரிவரு. அந்த ஃபால் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். இன்னும் ஒரு 20 minutes டிஸ்டன்ஸில் இருக்குது. உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் வழி. நம்ம போகிற வழி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணும். உள்ளே போயிட்டே இருக்குது ரொம்ப. ஆக்சுவலி நடந்து போகிறது ஈஸின்னு நினைக்கிறேன். திரும்பி ஏறி வர்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. தெரியுதா உங்களுக்கு வழி? நம்ம இன்னும் வந்து ஐயோடா அங்கே தெரியுதா 1 2 3 4 5 அவ்வளோ இது கிராஸ் வந்து நம்ம போனதுக்கப்புறம் தான் ஃபால்ஸ் கிட்டவே போக முடியும். கொஞ்சம் ரிஸ்கான டாஸ்க் தான். இதில் நான் கூட ரொம்ப மோசம். இவ இருக்காளே பறக்குறா இந்த ரோட்ல கூட. ஏன்னா பொறுமையா நடந்துட்டு வர. என்ன நீ ஓடுற? டயர்ட் தெரியும். ஓடணுவா? இந்த ரோட்டை நீங்க இந்த ரோட்ல எங்க ஓடுற மாதிரி இருக்கு குடு 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 குடுன்னு. ஆனா அவ ஓடுறா. இந்த ரோட்ல ஓடணுமா? நாம ஜெயிச்சிட்டோம் மாறா. எவ்வளவு வேர்த்துச்சு பாருங்க. After no, we are not taking photo actually. Oh, selfie. Video. Oh. So கஷ்டப்பட்டு ரீச் பண்ணிட்டோம்.
உள்ள போலாம். இப்பவே நம்மளுக்கு அப்படியே எனக்கெல்லாம் வந்து கால் டக 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 டகன்னு நடுக்குது. கீழே வரத்துக்கே இவ்வளவு நடுங்குதே, மேல ஏறும்போது நம்ம நிலைமை கோவிந்தா கோவிந்தா. இந்த வியூஸ் பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. ஸோ இங்கவே இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. அதில் பாருங்க எப்படி தண்ணி வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபோர்ஸாக வருது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். அங்கே மேலே ஒரு ஸ்பாட் தெரியுதா, அந்த ஸ்பாட்ல இருந்துதான் நம்ம இவ்வளோ கீழே இந்த பக்கமாக இறங்கி வந்திருக்கோம் இந்த வியூஸை பார்க்கறதுக்கு. இங்க ஒரு பெரிய சம்பவம். என்ன சம்பவம் அப்படின்னா, கீழே இருந்து 2 படி ஐ திங்க் ஒரு 2 இதுதான் ஏறி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். மேடம் டயர்ட் ஆகிட்டு உட்காந்துட்டாங்க முடியல அப்படின்னு. ப்ளஸ் வந்து சுத்தமாக காற்று இல்லை அண்ட் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னோடய ஃபேஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ரெட் ஆகிடுச்சு. இங்கேயும் வந்து டிஃப்ரெண்ட் தெரியுதா. ஸோ அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. கூட்டு வந்து சாவடிக்க பாக்குறாங்க. முடியல. யார் வந்தீங்க மேடம்? 2 பேரும் டெசிஷன். அப்புறம் ஆனா இறங்கும் போது நாங்க ரெக்ரெட் பண்ணல, ஏறும் போது ரொம்ப 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 ரெக்ரெட் பண்ணிட்டோம்.